ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஃபேஷன் அகாடமி. நம்ம இந்த கிளாஸில் பாக்ஸ் ப்ளீட்டட் ஃப்ராக்குடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா நான் பாக்ஸ் ப்ளீட்டடுடைய ஃபார்முலா இதில் நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கலாம். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அளவுகள் பார்த்துடலாம். நான் சட்டையுடைய உயரம் டாப்புடைய ஹைட் 9 இன்ச் எடுத்திருக்கேன். பாவாடையுடைய உயரம் பாட்டம் ஹைட்டு நான் 13.5 இன்ச் எடுத்திருக்கேன். மார்பு சுற்றளவு செஸ்ட்டுனா 10 இன்ச் எடுத்திருக்கேன். அதாவது சட்டையை நான் இதே மாதிரி வச்சு நான் 10 இன்ச்சுக்கு அளவு எடுத்திருக்கேன். கழுத்து அகலம் நெக்குடைய விட்டு நான் 1.25 இன்ச் எடுத்திருக்கேன். கழுத்து அகலம் நெக்குடைய டெப்த்து நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன். அப்புறம் கைக்குழி ஆம்கோல் 4 இன்ச் எடுத்திருக்கேன். தோள்பட்டை ஷோல்டர் 2.25 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பாவாடையுடைய அகலம் பாட்டமுடைய விட்டு நமக்கு இப்போதைக்கு என்ன அப்படின்னு தெரியலை. ஓகே, இதுக்கு ஃபார்முலா இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி மற்ற கேல்குலேஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். டாப்புடைய ஹைட்டு 9 இன்ச் எடுத்திருந்தோம். அது கூட 1/2 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு. ஓகே, 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயினுக்கு, இன்னொரு 1/2 இன்ச் அந்த பாவாடை கூட ஜாயின் பண்ணி அடிப்போம்ல, ஸோ அதுக்காக. ஸோ நமக்கு டோட்டலாக 10 இன்ச்சு. பாட்டமுடைய ஹைட் 13.5 இன்ச் எடுத்திருக்கோம். 1/2 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் ஜாயின் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச் சட்டையுடைய சேர்த்து அடிக்கிறதுக்கு, 1 இன்ச் நமக்கு கீழே ஃபோல்ட் பண்ணி அடிப்போம்ல, அதுக்காக. ஸோ நமக்கு டோட்டலாக 15 இன்ச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம செஸ்ட்டு ஃபுல்லாக அளவு எடுக்கலை. சட்டையை விரித்து போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு மாத்திரம் அளவு நம்ம எடுத்துருந்தோம். ஸோ 10 இன்ச்சை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக நம்ம அளவு எடுத்தோம் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 5 இன்ச் கிடைக்குது. இது கூட 1 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச் சேர்த்துக்கிறோம். ஸோ நமக்கு 6.5 இன்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ப்ளீட்டடுடைய ஃபார்முலா பார்த்துக்க போகிறோம். பாட்டமுடைய விட்டு, அதாவது அந்த அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ப்ளீட்டுடைய விட்டு இன்ட்ரு நம்பர் ஆஃப் ப்ளீட்டு இன்ட்டு 3 + 2. ஓகே, இந்த 3 நமக்கு காமன் தான். காமனாக எல்லாத்துக்குமே இந்த 3 அப்படியே தான் வரும். ப்ளஸ் 2 நம்ம ஏன் சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா தையலுக்காக. ஓகே, ஸோ இந்த 3 காமன் எல்லாத்துக்குமே, இந்த 2 தையலுக்காக. ஓகே, ஸ்டிச்சிங்காக 2 இன்ச் சேர்த்துக்கிறோம். பாவாடையுடைய அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு மடிப்புடைய அகலம் இன்று மடிப்புடைய எண்ணம், எத்தனை மடிப்பு மடிக்க போகிறோம் இன்று 3 + 2. ஓகே, புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். செஸ்ட்டு நம்ம 6.5 இன்ச் எடுத்திருந்தோம். ஓகே, அது கூட நம்ம 1/2 இன்ச் கழிப்போம். ஏன் ஞாபகம் இருக்கா? ஸோ நமக்கு இது 6 இன்ச். ஏன் அப்படி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது நம்ம இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 1/2 இன்ச் லெஸ் ஆகும். ஓகே, அதுக்காகத்தான் 6.5 இன்ச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கழித்து நமக்கு 6 இன்ச்சு. ஓகே, நமக்கு கிளாத்தை 4ஆக மடித்து தான், 4ஆக ஃபோல்டு பண்ணி தான் நமக்கு 6 இன்ச்சு. அதனால் நமக்கு ஃப்ரண்ட்டில் 12 இன்ச்சும் பேக்கில் 12 இன்ச்சும் கிடைக்கும். ப்ளீட்டுடைய விட்டு நம்ம 2 இன்ச் எடுத்திருக்கோம். ஸோ 12 இன்ச்சில் எத்தனை 2 இன்ச் இருக்குது? நமக்கு 2 இன்ச் இருக்கும். இந்த மாதிரி ட்ரா பண்ணி வேணால் சிம்பிளாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. 2 நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் 12. அப்போ நமக்கு 12ல் எத்தனை 2 கிடைக்கும்? 6 2 கிடைக்கிது. ஓகே, ஸோ இந்த 6லேருந்து 1 நீங்கள் லெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 5 ப்ளீட்டு தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு சைடில் ஸ்டிச்சிங்காக கொஞ்சம் கிளாத் விட்டுருந்தோம்ல, ஸோ அதை நம்ம மடிப்புக்காக எடுக்க முடியாது. அதனால் இதில் நமக்கு 5 இன்ச்சு கிடைக்கும். நமக்கு ப்ளீட்டுடைய அகலம் 2 இன்ச்சு இன்று 5 இன்ச்சு இன்று 3 காமன் ப்ளஸ் 2 நமக்கு தையலுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் பெருக்கிக்கலாம். நமக்கு 30 கிடைக்கும் ப்ளஸ் 2. ஓகே, ஸோ நமக்கு டோட்டலாக 32 இன்ச் பாட்டமுடைய அகலத்துக்கு நமக்கு 32 இன்ச் வேணும். நம்ம 2 இன்ச் ப்ளீட்டுடைய விட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக கிளாத்தில் நம்ம 1 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கணும். இதே இது நம்ம ப்ளீட்டுடைய விட்டு நம்ம 4 இன்ச் வச்சுருந்தோம் அப்படின்னா கிளாத்தில் நம்ம 2 இன்ச்சாக மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ அம்பர்லா ஃப்ராக்குடைய கட்டிங் பார்த்துடலாம். நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி இப்படி ஃபுல்லாக நீங்கள் கிளாத்தை விரித்து போட்டுக்கோங்க. அப்புறமா உங்கள் பக்கம் ஃபோல்டு இருக்க மாதிரி துணியை இந்த மாதிரி மடக்கி போட்டுக்கோங்க. ஓகே, உங்கள் பக்கம் ஃபோல்டு இருக்கணும். ஆப்போசிட் சைடு இந்த கரைப்பகுதி ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி 2 கிளாத் இருக்குது நமக்கு. ஓகேயா, நம்மளை பார்த்து ஃபோல்டிங் இருக்குது. ஓகே, மடிப்பு பக்கம் நம்மளை பார்த்து இருக்க மாதிரி போட்டுக்கோங்க.
ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தை ஃபுல்லாக விரிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடித்தோம். இப்போ அகைன் திருப்பியும் இதே மாதிரி ஃபுல்லாக திருப்பியும் ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்கிறோம். ஓகேயா, திருப்பியும் மடிச்சுட்டு எனக்கு வந்து அகலம் 6.5 இன்ச் போதும். ஸோ நான் 6.5 இன்ச் அகலம் வார மாதிரி தேவையான அளவுக்கு துணியை மட்டும் நான் வந்து மடக்கி விட்டுக்கிட்டு 6.5 இன்ச் எல்லா பக்கம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். சைடில் உள்ள துணி முன்னலும் பின்னலுமா இருக்குது. ஸோ நான் இதுக்காக ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேயா, லைன் வரைஞ்சிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து நான் உயரத்துக்கு வந்து 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, 10 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போது இந்த கோடுக்கு இந்த சைடும் அந்த சைடும் நான் 2 பேர்ல் ஸ்பீன் வந்து குத்திக்கிறேன். ஏன் அப்படின்னா கட் பண்ணும்போது நமக்கு எல்லா துணியும் சேம் அளவாக இருக்கும். அதுக்காக பேர்ல் ஸ்பீன் வந்து குத்திக்கிட்டு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே ஒரு லைன் வரைஞ்சோம்ல, அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த லைன்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேர்ல் ஸ்பீனையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஷோல்டர் ஜாயின்ட்க்கு நம்ம 1/2 இன்ச் விட்டோம்ல, ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டோம் ஃபஸ்ட்டே. இப்போது இந்த கோடுலேயே கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேயா, கழுத்துடைய அகலம் நான் 1.25 இன்ச் எடுத்திருந்தேன். அது அந்த கோடுலேயே நான் கரெக்டாக 1.25 இன்ச் வந்து இப்போ மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கழுத்து அகலம் மார்க் பண்ணல, அதில் இருந்து கரெக்டாக கழுத்துடைய இறக்கம் நான் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் கோடு போட்டுக்கிட்டேன். அப்புறமா தோள்பட்டையுடைய அகலம், ஓகே, ஷோல்டர் நமக்கு 2.25 இன்ச்சு. நம்ம கழுத்து அகலம் மார்க் பண்ணோம்ல, அதிலிருந்து கரெக்டாக நான் 2.25 இன்ச்சும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேயா, 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதிலிருந்து 2.25 இன்ச்சிலேருந்து கரெக்டாக நான் 4 இன்ச் ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து லைன் வந்து வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். ஓகே, நெக்கு நான் ரவுண்டு நெக்கு தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக ரவுண்டாக வரணும்ல, நமக்கு வளைவாக வரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறமா நமக்கு கைக்கூலியும் இருக்குல்ல, நம்மளுடைய ஆம்கோல் பகுதியும் நமக்கு வளைவாக தான் வரணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு 3/4 இன்ச்சு இந்த முக்கு இருக்குல்ல, இந்த கார்னர்லேருந்து ஒரு 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த ரெண்டையுமே வந்து நம்ம கழுத்தையும் வந்து வளைச்சி விட்டுக்க போகிறோம், ஆம்கோல் சைடும் வளைச்சி விட்டுக்க போகிறோம். ஆம்கோல் சைடு வளைச்சி விடுறதுக்கு நமக்கு ஆம்கோல் 4 இன்ச் எடுத்துருந்தோம். ஸோ அதில் பாதி 2 இன்ச் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணி விட்டுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே இந்த சைடு இருக்குல்ல, சைடு வரையும் நீங்கள் அப்படியே வளைச்சி விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்புறமா ஷோல்டர் சரிவு மார்க் பண்ணிக்க போகிறோம். இங்கேருந்து இங்கே வர லைட்டாக சரிவாக மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, நீட்டாக வரும். ஏன் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் ஏற்கனவே கொஞ்சம் சரிவாக தான் இருக்கும். நம்ம சரிவாக மார்க் பண்ணி கட் பண்ணால் தான் ஸ்டிச் பண்ணப்பறம் நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஷோல்டர் நல்லா நீட்டாக இருக்கும். அப்புறமா இந்த சைடு இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் திருப்பியும் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் மேலே பார்க்க. ஓகே, ஃபஸ்ட்டு சைடில் மார்க் பண்ணோம், இப்போது மேலே மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக குளிச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக சட்டை பகுதியை வளைச்சி நம்ம கட் பண்ணினாதான் கட்டு பகுதியை நமக்கு ஜாயின் பண்ண பிறகு வந்து நமக்கு ஃபுல்லாக ஃப்ராக் ஸ்டிச் பண்ணப்புறம் பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக வளைவாக நம்ம வரைஞ்சி விட்டுக்கிறோம். ஓகே, நம்ம மார்க்கிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது பேர்ல் ஸ்பின் வந்து நம்ம குத்திக்கலாம். பேர்ல் ஸ்பின் வந்து கண்டிப்பாக பிக்னஸ் வந்து குத்திக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கட் பண்ணும்போது எல்லா துணியும் நல்லா சேம் அளவாக கிடைக்கும். ஓகேயா, ஓகே, பேர்ல் ஸ்பின் குத்தி எடுத்துக்கிட்டோம். இனி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இனி இந்த பேர்ல் ஸ்பினை ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு அம்பர்லா ஃப்ராக்குடைய சட்டை பகுதி இப்போது நமக்கு கிடச்சிடுச்சு. ஓகேயா, சட்டை பகுதி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்குக்கும் சேர்த்தே 3 இன்ச் தான் வச்சுருக்கேன், தனித்தனியாக வைக்கலை, சேமாக தான் வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பாவாடை பகுதிக்கு தேவையான கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நமக்கு அகலம் வந்து 32 இன்ச்சு எடுத்திருந்தோம், நீளம் 15 இன்ச்சு எடுத்திருந்தோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபோல்டு உங்கள் பக்கம் ஃபோல்டு வர மாதிரி, ஆப்போசிட் சைடு வந்து மடிப்பு பகுதி வர மாதிரி ஒரே ஒரு ஃபோல்டில் நீங்கள் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இதில் கரெக்டாக நீளம் வந்துட்டு நமக்கு 15 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் வந்து 32 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாட்டம் பகுதிக்கு தேவையான துணியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம
நல்ல பக்கத்தில் தான் மார்க் பண்ணணும், கெட்ட பக்கத்தில் மார்க் பண்ணக்கூடாது. நல்ல பக்கத்தில் 1 இன்ச்சாக நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 1 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணும்போது உங்கள் கிளாத்தையும் டேப்பையும் கரெக்டாக நீட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா கிளாத் வந்து மடங்காமல் கொஞ்சம் நேராக பிடிச்சிக்கிட்டு மெதுவாக 1 இன்ச்சாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம 1 இன்ச்சாக இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்ச்சை நீங்கள் விட்டுருங்க. செகண்ட் இன்ச்சிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 2வது இன்ச்சில் இருந்து நம்ம 4வது இன்ச்சுக்கு துணியை வந்து கொண்டு போகணும். பாருங்கள், இந்த இருக்குல்ல, 2வது இன்ச்சும் 4வது இன்ச்சும் ஒன்றா இருக்கணும். சென்டரில் இந்த 3வது இன்ச் வந்து இருக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அது 1வது இன்ச்சுக்கு நேராக இருக்கும். ஓகேயா? இப்போது மடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் இன்ச்சை விட்டுட்டு இப்போ 2வது இன்ச்சை அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு 4வது இன்ச்சில் கொண்டு போய் வைக்கிறோம். 2வது இன்ச்சை எடுத்துகிட்டு 4வது இன்ச்சில் கொண்டு வந்து வைக்கிறோம். சென்டரில் நமக்கு வந்து 3வது இன்ச் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பேர்ல் ஸ்பின் வந்து போட்டுக்கோங்க. ஓகேயா? ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு துணியை மடித்தோம். இனி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு துணியை மடிக்க போகிறோம். இப்போது நம்ம 5வது இன்ச்சை விட்டுட்டு 6வது இன்ச்சிலேருந்து துணியை வந்து எடுத்து முன்னாடி கொண்டு வர போகிறோம். மேலே ஒரு கை, கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு கையில் இந்த மாதிரி துணியை பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வரும் இந்த மடிப்பு. ஓகே, 6வதுலேருந்து திருப்பியும் நமக்கு 4வதுல கொண்டு வரோம். நமக்கு சென்டரில் 5 வந்து மாட்டிக்கிடும். ஓகே, 6வதுல இருந்து 4வதுக்கு துணியை கொண்டு வந்துட்டு இந்த இடத்துலையும் ஒரு பேர்ல் ஸ்பின் வந்துட்டு குத்திக்கோங்க. பேர்ல் ஸ்பின் வந்து லைட்டாக கொஞ்சமாக கீழே தள்ளி குத்திக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ப்ளீட்டடுக்கு நமக்கு மடிக்கும்போது மேல் பக்கம் கரை பக்கமாக வச்சுக்கோங்க, வெட்டு பக்கம் வைக்காதீங்க. ஏன்னா வெட்டு பக்கம் நம்ம லைட்டாக முன்ன பின்ன இருக்கும், கரை பக்கம் வந்து நமக்கு நேராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மடிப்பு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தயவு செஞ்சு வெட்டு பக்கம் வந்து மடிக்காதீங்க, நேராக வராது, கரை பக்கம் வந்து மடிங்க. ஓகே, இது வந்து 7வது பாயிண்ட்டு. ஸோ நம்ம 8வது பாயிண்ட்டில் இருந்து ஒரு பாயிண்ட்டை விட்டு 10வது பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறோம். 7 விட்டுறோம். 8ல் இருந்து அப்படியே 10வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டு துணியை வந்து கொண்டு போகிறோம். லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடு வந்து நம்ம இப்போ கொண்டு போக போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 8ல் இருந்து 10வது பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி கொண்டு போகிறோம். இதுதான் ஒரு பாக்ஸ். ஓகேயா? ஃபஸ்ட்டு நம்ம மடைச்சோம்ல, அது வந்து ஹாஃப் பாக்ஸ் தான் வரும். இதுதான் ஒரு பாக்ஸ். பார்த்தீங்களா? ஓகே, இதோடைய லென்த்து நமக்கு வந்து 2 இன்ச் இருக்கும். ஓகே, இந்த இடத்துலையும் நீங்கள் பேர்ல் ஸ்பின் வந்து குத்திக்கோங்க. அதாவது ஒரு பாக்ஸில் கரெக்டாக 2 பேர்ல் ஸ்பின் வந்து குத்திக்கோங்க. ஒரு பாக்ஸு தான் 2 இன்ச். ஓகே, நம்ம வந்து முன்னாடி படித்தோம்ல, அந்த மடிப்புடைய அகலம், பாக்ஸுடைய வித்து எவ்வளோ 2 இன்ச்சுன்னு சொல்லிட்டு, அதுதான் ஒரு பாக்ஸ். ஓகே, இதுதான் ஒரு பாக்ஸு. ஒரு பாக்ஸுக்கு 2 பேர்ல் ஸ்பின் வந்து குத்திக்கோங்க. ஓகே, இந்த இடத்தோட நமக்கு 10வது இன்ச் வந்து முடியுது. ஸோ 11 விட்டுருங்க. 12ல் இருந்து கிளாத்தை எடுத்து முன்னாடி கொண்டு வரணும். ஓகே, 11 வந்து சென்டர் ஆக்கிடுங்க, உள்ளோடி மடிஞ்சிடணும். 12ல் இருந்து 10க்கு வந்து கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பேர்ல் ஸ்பின் வந்து குத்திக்கோங்க. ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒட்டி தான் இருக்கணும். அடுத்தடுத்த பாக்ஸு ரொம்ப கேப் வந்து இருக்கக்கூடாது, ஒட்டி இருக்கணும். பாருங்கள், முந்தின பாக்ஸுக்கும் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுற பாக்ஸுக்கும் ஒட்டி தானே இருக்குது. நெக்ஸ்ட்டு 14ல் இருந்துட்டு 16க்கு வந்து போகணும். 14ல் இருந்து 16வது இன்ச்சுக்கு இந்த மாதிரி துணியை மடித்து விட்டுக்கோங்க. லெஃப்டில் இருந்து ரைட் நோக்கி மடித்து விட்டுட்டு பேர்ல் ஸ்பின் வந்து குத்திக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுடைய ப்ளீட்டட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் வரணும். பேக் சைடு பார்த்துக்கோங்க. பேர்ல் ஸ்பின் வந்து ரொம்ப மேலே தள்ளி குத்திடாதீங்க, நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் மேலே தள்ளியே நான் குத்திருக்கேன். கொஞ்சம் கீழே தள்ளி குத்திக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, கொஞ்சம் அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து லைட்டாக அயன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அயன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும், ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பேக் சைடு. சேமஸ் நம்ம ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பேக் சைடு நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இருக்குதுல்ல, ஃபஸ்ட்டு இது வந்து ஹாஃப் ப்ளீட்டு தான். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஹாஃப் ப்ளீட்டு தான் வரும். சென்டரில் இருக்க 4 தான் நமக்கு ஃபுல் ப்ளீட்ஸ் வந்து வரும். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் கரெக்டாக 5 ப்ளீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு.
ஓகே, இனி நம்ம அம்பர்லா ஃப்ராக்குடைய ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல ஸ்கர்ட் பகுதி, ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப்பில் கொஞ்சம் மெதுவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடம் தூக்கிக்கிட்டு நிற்கும். ஸோ அதில் கொஞ்சம் மெதுவாக கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் அந்த இடத்துல மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணோன்னா அந்த அளவு வந்து மாறிடும். அதனால் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு கொஞ்சம் மெதுவாகவே கொடுங்க. ஓகேயா? நம்ம இப்போது 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இந்த இடமும் திருப்பி தூக்கிக்கிட்டு தான் நிற்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மெதுவாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு லைன் 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு பேர்ல் ஸ்பின் குத்திட்டு போகல, அந்த பேர்ல் ஸ்பின் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிட்டு போகல, அது பக்கத்துலேயே திருப்பி இன்னொரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு. ஓகே, அதே மாதிரி ஸ்கர்ட் பகுதியுடைய இன்னொரு பார்ட் நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச்சும் கொடுத்து இதே மாதிரி நான் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிட்டேன். ரெண்டுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டாப் போர்ஷன் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதாவது நம்ம ஃப்ராக்குடைய மேல் பகுதி இருக்குல்ல, அந்த சட்டை பகுதி ரெடி பண்ணிக்க போகிறோம். இதில் பேக் பார்ட் இருக்குல்ல, பேக் பார்ட்டில் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணி அந்த 2 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுக்க போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி பேக் சைடு மட்டும் நான் 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி ஃபோல்ட் பண்ணி 1 இன்ச் வர மாதிரி நான் வந்து துணி எடுத்திருக்கேன். நீங்கள் 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அகலம் 1.25 எடுத்துக்கோங்க, நீளம் வந்து 3 இன்ச் எடுத்துக்கோங்க. இதுலேயும் நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச் வரையும் மட்டுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அகலம் நீங்கள் 1.25 இன்ச் வைங்க. ஓகேயா? ஓகே, நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதைத்தான் நம்ம பேக் பீஸில் வந்து அட்டாச் பண்ணுவோம். பட் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம சைடில் 1/4 இன்ச் கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நான் இப்போ மடக்கி காமிக்கிறேன்ல, இதே மாதிரி லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. பாருங்கள், 3 சைடுமே வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. நீங்கள் அகலம் 1.25 இன்ச் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 1.25 இன்ச் அகலம் எடுங்க, நீளம் 3 இன்ச் எடுங்க. இதே மாதிரி 3 சைடுமே மடக்கி நம்ம ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, 3 பக்கமும் இதே மாதிரி நம்ம சைடு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம இதை பேக் பீஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல பக்கத்து மேலே இந்த பீஸ், சின்ன பீஸ் இருக்குல்ல, இதையும் நல்ல பக்கத்தை வைக்கணும். ஓகே, நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் இருக்கணும். வெளிப்பக்கம் வந்து 2 சைடுமே கெட்ட பக்கம் இருக்கணும். ஓகேயா? பாருங்கள், நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கத்தை வச்சு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/4 இன்ச் கேப்பில் வி ஷேப்பில் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக தெரியலை அப்படின்னா அந்த ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நீங்கள் வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி நம்ம இந்த இடத்துல குட்டி குட்டி நாச்சஸ் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இதை வந்து அப்படியே உள் பக்கமாக நம்ம வந்து திருப்போம். ஸோ நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக குட்டி குட்டி நாச்சஸ் வந்து கொடுத்துக்கணும். அதுக்கு பிறகு வந்து இந்த நாச்சஸ் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தே கொடுங்க. அந்த நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிப்போம்ல, அதில் கொடுத்துடாதீங்க. ஓகேயா? அந்த வி ஷேப் இருக்குல்ல, கரெக்டாக அந்த முக்கு இருக்குதுல்ல, அந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துக்கோங்க. தையலில் வந்து எந்த காரணத்தை கொண்டு தையலில் கட் பண்ணி விட்டுறாதீங்க. தையலில் கட் பண்ணிடாமல் பார்த்து நாச்சஸ் வந்து கவனமாக கொடுத்துக்கோங்க. இனி இந்த இடத்த நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே வந்து மடித்து விட்டுக்க போகிறோம். ஓகே, நாச்சஸ் கொடுத்துட்டோம்ல, இனி உள்ளே அப்படியே மடித்து விட்டுக்க போகிறோம். மடித்து விட்டுட்டு அப்படியே இந்த கார்னரில் ஸ்டிச் வந்து கொடுத்துக்க போகிறோம். 1/4 இன்ச் கேப் கிடையாது, அந்த கார்னர்லேயே ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் நான் வந்து கொடுத்துட்டேன். 1/4 இன்ச் கேப் கிடையாது, ஃபஸ்ட்டு வந்து கார்னர்லேயே ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஷேப்பில் நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஓகே, பேக் சைடுக்கு ஹூக் பார்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கத்தை வச்சுக்கணும். வச்சுட்டு கொஞ்சமாக கீழே தள்ளி பேர்ல் ஸ்பின் வந்து குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து விலகாமல் இருக்கும். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாக லைன் இந்த மாதிரி வரையணுன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தையல் வந்து நல்லா டபுள் தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு ஷோல்டர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க.
நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிகிட்டே கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். கிராஸ் பீஸுடைய லென்த் பார்த்தீங்கன்னா நான் 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச்சை விட 1.25 இன்ச்சு தான் கரெக்டாக இருக்கும். பட் பிகினர்ஸ் கண்டிப்பாக 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இருந்தே ஓகேயா, இந்த சைடு இருந்தே ஃபுல்லாக அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம இந்த மாதிரியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். சின்ன குழந்தைங்களுடைய நெக்கு ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஸோ ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கூட நீங்கள் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்லைனில் நம்ம கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லைட்டாக மடித்து விட்டு பண்ணல, அதே மாதிரி முடிக்கும் போதும் இதே மாதிரி லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. ஓகே, கழுத்து பகுதியோட கிராஸ் பீஸுக்கு ஒரு லைன் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி இந்த இடத்துல ஒரு படிமான தையல் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, கழுத்து பகுதியையும் கிராஸ் பீஸையும் ஒரு லைன் ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த ரெண்டையும் ஸ்டிச் பண்ண அந்த இடம் இருக்குல்ல, அந்த 2 துணியோட அந்த ஜாயிண்ட் அந்த இடம் வந்து நீங்கள் இப்போ படிமான தையல் போடும்போது உங்களுடைய இடது பக்கம் உங்களுடைய லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி எடுத்து விட்டு கரெக்டாக படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, படிமான தையல் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி இந்த இதை இப்படியே மடித்து வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஓகேயா, அப்படியே இதை வந்து மடித்து விட்டு வெளியோடி, அதாவது நல்ல பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஓகே இப்போ நம்ம நெக்லைனில் கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இனி ஆம்கோல் சைடுமே அதே மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிக்க போகிறோம். 2 சைடும் ஆம்கோலுக்கு நம்ம கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து கிராஸ் பீஸை நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம படிமான தையல் கொடுத்துக்க போகிறோம். படிமான தையல் கொடுத்துட்டு அந்த கிராஸ் பீஸை வந்துட்டு ஒரு மடிப்பு மடித்து நல்ல பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி 2 சைடுமே நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகே, 2 சைடும் ஆம்கோலுக்கு கிராஸ் பீஸ் நான் அட்டாச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, அப்புறமா பாவாடை பகுதியையும் சட்டை பகுதியும் சித்திரமாக ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கத்தை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கத்தை வச்சு நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு அளவு மாறாமல் இருக்கணும் அப்படின்னா பேர்ல்ஸ் பின் குத்திட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சுக்கு நம்ம 1/2 இன்ச்சு கேப் வந்து கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கோங்க, ரெண்டாவது ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ தையல் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நான் ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும் கிளாத்தை அட்டாச் பண்ணிட்டேன். சட்டை பகுதியும் பாவாடை பகுதியும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி நம்ம சைடில் தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து கீழே வந்து மடித்து வந்து ஒரு 1 இன்ச் கேப் நம்ம கொடுத்துருந்தோம். கீழே வந்து மடித்து 1 இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நம்ம அம்பர்லா ஃப்ராக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி பாவாடை பகுதி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 32 இன்ச் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த 2 இன்ச்சு பாக்ஸ் ப்ளீட்டட் வந்து க்ரியேட் பண்ணுறோம்ல, அப்படி பண்ணும்போது அது வந்து ஒரு சில பேருக்கு முன்ன பின்ன அந்த அளவு வந்து வரும். ஸோ எதுக்கும் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக கொஞ்சமாக கிளாத்து மிச்சம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம கட் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிளாத் பத்தாமல் போகக்கூடாதுல்ல, அதுக்காக சொன்னேன். ஓகே, உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.